திமுக போட்டியிடும் 21 தொகுதி கொண்ட உத்தேச பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது 21 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு அவை அறிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கடலூர், நீலகிரி, தூத்துக்குடி, சேலம், பொள்ளாச்சி, தஞ்சாவூர், ஆரணி, தேனி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. அந்த 21 தொகுதிகளுக்கான இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் தம்பி தமிழரசன் இணைகிறார். வணக்கம் தம்பி தமிழரசன். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது இந்த தேர்தலில் அந்தந்த கட்சிகள் தனி சின்னத்தில் போட்டியிடுவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது இந்த தேர்தலில் எந்த ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்? ராம்குமார், அதற்கு முன்பாக திமுக கூட்டணி போட்டியிடக்கூடிய 40 தொகுதிகளில் முழு நிலவரமும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதில் என்னென்ன மாற்றங்கள், குறிப்பிடத்தக்க அம்சங்கள் இருக்கிறது என்பதனை முதற்கட்டமாக பார்க்கலாம். திமுக கூட்டணியை பொறுத்தவரை 21 தொகுதிகளில் போட்டியிடுவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. அதனுடைய தொகுதிகளை வாயிலாக பார்க்கும்போது வடசென்னை, காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவண்ணாமலை, நீலகிரி, கோவை, ஆரணி, தேனி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், தருமபுரி, வேலூர் ஆகிய 21 தொகுதிகளில் திமுக போட்டியிடுவது உறுதியாகி இருக்கிறது. இந்த தொகுதிகளை பொறுத்த அளவில் ஆரணி என்பது காங்கிரஸ் கட்சியின் விஷ்ணு பிரசாத், அதாவது தமிழக காங்கிரசுடைய முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமியின் மகன் விஷ்ணு பிரசாத் தற்போது எம்பியாக இருக்கிறார். அந்த தொகுதியை தற்போது திமுக ஒதுக்கி இருக்கிறது. மேலும் கோவை தொகுதியில் திமுக போட்டியிடுகிறது. இந்த முறை மிக முக்கியமான செய்தியாகவே இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாரம்பரியமாகவே கூட்டணிக்கு ஒதுக்கப்படும் போது காங்கிரஸ் கட்சிக்கோ அல்லது இடதுசாரி கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ கோவை தொகுதி என்பது ஒதுக்கப்படுவது ஒரு வழக்கமாக இருந்து வந்த நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருந்த கோவை தொகுதியில் தற்போது திமுக போட்டியிடுகிறது. கோவை, பொள்ளாச்சி போன்ற கொங்கு தொகுதியில் உள்ள முக்கிய தொகுதியில் திமுக நேரடியாகவே களம் காண்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் தமிழகத்தில் இன்றைக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அணிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அணியோ அதிமுக அணியோ கொங்கு பகுதியில் அவர்கள் தங்களுக்கான வாக்கு சதவீதத்தை நிரூபித்திருக்கின்றனர். கணிசமான வாக்கு வங்கியை இருக்கக்கூடிய அந்த இடங்களில் திமுக தற்போது நேரடியான ஒரு போட்டியாளராக களமிறங்குவது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆரணி தொகுதியில் அதே போல ஏற்கனவே காங்கிரஸ் வழக்கமாக போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியாகவே இருந்து வந்தது. தற்போது திமுக அந்த தொகுதியில் போட்டியிடுவது ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் தேனி தொகுதியில் கடந்த முறை காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டிருந்த நிலையில் தற்போது தேனி தொகுதியை திமுக போட்டியிடுவதற்கான அந்த ஒப்பந்தத்தை தேனி தொகுதி மட்டும்தான் கடந்த திமுக கூட்டணி 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் தோல்வியை பெற்றிருந்த ஒரே தொகுதியாக தேனி தொகுதி இருந்தது. இந்த தொகுதியை தற்போது திமுக போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளாக கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி, புதுச்சேரி ஆகிய தொகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. திருச்சி, ஆரணி, தேனி இந்த 3 தொகுதிகளுக்கு பதிலாக திமுகவிடம் மற்ற 3 தொகுதிகள், திருநெல்வேலி தொகுதியையும் கடலூர் தொகுதியையும் கேட்டு பெற்றிருக்கிறது. மயிலாடுதுறை தொகுதியையும் கேட்டு பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதனை கடந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திண்டுக்கல், மதுரை தொகுதியில் போட்டியிடுகிறது. திண்டுக்கல் தொகுதியில் சச்சிதானந்தமும், மதுரை தொகுதியில் தற்போதைய எம்பி சு வெங்கடேசனும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டு அவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் நாகை தொகுதி நாடாளுமன்ற திருச்சி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே ராமநாதபுரம் தொகுதி IUML கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு சின்னத்தில் அவர்கள் அறிவித்திருக்கின்றனர். நாமக்கல் தொகுதியில் கொங்காடு மகள் தேசிய கட்சியில் போட்டியிட்டு உதயசூரியன் சின்னத்தில் களம் காண்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கின்றனர். தனி சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் அவர்கள் தங்களது அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர். ஏற்கனவே சிதம்பரம் தொகுதியில் அந்த கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். விழுப்புரம் தொகுதியில் முனைவர் ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி வரக்கூடிய நிலையில் அவர்களே மீண்டும் வேட்பாளர்களாக ஏற்கனவே சிதம்பரம் தொகுதியில் தான் நான் போட்டியிடுவேன் என்று தொல் திருமாவளவன் உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில் விழுப்புரம் தொகுதி ஒதுக்கப்படும், யார் வேட்பாளராக இருக்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும்
ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி என்பது தொகுதி ஒதுக்கீடு எண்ணிக்கையின் வாயிலாகவும் தொகுதிகளை கண்டறிதல் வாயிலாகவும் தங்களுடைய நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கின்றன. இனி அந்தந்த கட்சிகள் வேட்பாளர்களை தேர்வு செய்து களம் காண்பதே இறுதியான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இன்னும் சரியாக ஒரு மாதம் மட்டுமே தேர்தல் களத்திற்கு இருக்கக்கூடிய நிலையில் தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது திமுக கூட்டணி முழுமையாக இறுதி வடிவத்தை பெற்றிருக்கிறது. ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு, ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் கட்சிகள் களத்தில் தங்களுக்கான முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றன. இறுதி வடிவம் பெற்று அறிவித்தை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் மற்ற அதிமுக இருப்பதாகவும் விரைவில் அவர்கள் இறுதிக்கட்ட ஒப்பந்தத்தை எட்டி தொகுதிகளை கண்டறிந்து அதற்கான பணிகளை மும்முரமாக ஒரு பக்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். மேற்கொண்டு பாஜகவின் அறிவிக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான வேட்பாளர்களாக தமிழகத்தில் இருந்து அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 2 கூட்டணிகளுமே இன்னும் இறுதி வடிவம் பெறவில்லை. ஆனாலும் அதற்கான முனைப்பில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு சாலை பேரணியில் ஈடுபட இருக்கிறார். கோவையில் 3 இடங்களில் அவர் இன்று மாலை சாலை பேரணியில் ஈடுபட இருக்கிறார். திமுகவும் அதனுடைய கூட்டணியும் கடுமையாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்து வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு அவர் மீண்டும் கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருந்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் பங்கேற்று பாஜகவை நாம் வேறெடுக்க வேண்டும், அப்போதுதான் இந்தியாவை காக்க முடியும் என்ற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுக கூட்டணி இறுதி வடிவம் பெற்று அந்த கூட்டணியினர் கட்சி வாரியாக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இனி திமுக கூட்டணி தேர்தல் களத்தை எதிர்கொள்வது மற்ற கூட்டணி கட்சியினர் அணியை இறுதி செய்து தொகுதியை எப்படி வரையறுத்து வியூகத்தை வகுத்து களத்தில் போட்டியிடப் போகின்றனர் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். முதற்கட்டமாக திமுக கூட்டணி இறுதி வடிவம் பெற்றிருக்கக்கூடிய அந்த தகவலை அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராம்குமார். முதல் கூட்டணி கட்சியாக திமுக 2024 மக்களவைத் தேர்தலுக்கான பட்டியலை வெளியிட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி தம்பி தமிழரசன்.